ஐயோ அண்ணே, நீ சரியான சாப்பாட்டு ராமனா தான் இருப்ப போல. அதோட ஸ்பெஷல்னே. என்னது தம்பி அதோட ஸ்பெஷல் என்னது? நீயே கண்டுபிடி பாப்போம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு அப்படிதானே? இப்பதானே சொன்னேன் சரியான சாப்பாடு ராமனா தான் இருப்பியோ. அதெல்லாம் கிடையாது, சாப்பாடு விஷயம் கிடையாது, வேற விஷயம். என்னன்னு சொல்லு பாப்போம். வேற விஷயமா? அது இல்ல, நம்ம எல்லாரும் மத்தியானம் வெளியே போய் சாப்பிட போறோம். அப்படியே லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம படத்துக்கு போறோம் அப்படிதானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஆண்டி நம்ம எல்லாரும் படத்துக்கு போறோம், வாங்கட்டியா? எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு படம், அது தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா? அண்ணே வேற மாடி யோசி. வீட்ல ஸ்பெஷலா இப்போ எப்படி ஒரு ஏதாவது ஒரு ஷோ நடத்துறோம்னா என்ன மாடி நடத்துவோம்? அந்த மாடி யோசி. ஷோ நடத்துறோம்னா வீட்லயால? அப்படின்னா என்ன ஷோல? மேஜிக் ஷோ அப்படிதானே? ஆமா, நம்ம படிய மேஜிக் மானு. இதுல மேஜிக் ஷோ நடத்தப்படும். இப்போ ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க அத சொல்லு. ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்தா ஒண்ணு சமையல் பண்ணுவாங்க, இல்ல சண்டை போடுவாங்க, இல்ல மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவதால? அப்படித்தான் கொஞ்சம் வந்துட்ட கடைசில. அந்த மேக்கப்னு சொன்னியே, அந்த மாதிரி வேற என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரினா எங்கேயாவது புடிஞ்சிட்டு அனிதா அம்மா தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்கு எல்லாரும் வெரைட்டியா வேற மாதிரி சேலை எடுக்க போறாங்க அப்படித்தானே? அதுல நம்மளையும் கூட்டிட்டு போக போறாங்களா? நமக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களா? இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, கொஞ்சம் கூட யோசிக்கிற திறனே இல்லை. இந்நேரம் என்கிட்ட யாராவது கேட்டிருந்தாங்கன்னா தானே டக்குன்னு ஃபேஷன் ஷோன்னு சொல்லியிருப்பேன். இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறன்னே தெரியலையே. சரி, என்ன பண்றது? கூட வட பறந்துட்டான், அண்ணன் வட போயிட்டான். அவன் மரியாதை பண்ண முடியுமா? அவனை ஆட்டடிச்சு கொண்டு போவோம். என்னன்னு தம்பி என்ன சொல்லிட்டு இருக்க? அதுவானே சொல்லிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். சரி, போனா போது சொல்லிடுவோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபேஷன் ஷோனே, அனிதா அம்மாவும் ஐஷம்மாவும் விதவிதமா சுடிதாடு சேலையெல்லாம் எடுத்திருக்காங்களாம். அதெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாங்களாம். அப்புறம் கல்யாணத்துக்கு எதை போடணும்னு சொல்லணுமா, ரிசப்ஷனுக்கு எதை போடணும்னு சொல்லணுமா. அதான் எல்லாரும் சேர்ந்து பாப்போமா? சூப்பர்ல தம்பி. அப்போ ஒரு மணி நேரம் இடைவெளியால ட்ரெஸ் மாத்ததுக்கு அவங்களுக்கு மேக்கப் வேற, அப்படி கலைப்பாவோ இப்படி கலைப்பாவோ, சடைய அந்த பக்கம் தூக்கி போடுவாவோ இந்த பக்கம் தூக்கி போடுவாவோ, அப்புறம் பவுடரை போடுவாவோ, பொட்டை வைப்பாவோ, லிப்ஸ்டிக்கை போடுவாவோ. ஞானம் மேல தம்பி, நமக்கு பொறுமை இருக்காதே. உனக்கு சொல்றதுக்கே பொறுமை இல்லையே, அப்ப கிளம்புறவங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கும்? பாக்குற நமக்கும் பொறுமை இருக்கணும். பொறுமை முக்கியம் குமாரு. அப்பதான் மத்தியானம் மட்டன் பிரியாணி கிடைக்கும். ஒரு மணி நேரம் இதுக்கு ஒதுக்குவோம். அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கணும்ல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் வேண்டாமா? சூப்பர்ல தம்பி. அப்ப நம்ம எல்லாரும் குளிச்சிட்டு வந்து ரெடியா உட்கார்ந்துருப்போம். அவங்கள அந்த நேரம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா டக்குன்னு மாத்திட்டு வர சொல்றோம். சரியா? சரிண்ணே. எல்லாம் கூப்பிட்டுருக்கோமே, நேரம் வந்திருக்கா பாரு. ஞாயிற்றுக்கிழமைனா விழுந்தடிச்சு உடங்கும் போல. எல்லாத்தையும் போய் முதல்ல எழுப்பிட்டு விடுவோம். சரியில்ல தம்பி. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களும் போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் ரெடி ஆகுங்க. நாங்களும் இனிமேதான் ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆகணும். எல்லாரும் ஃபேஷன் ஷோவை பார்த்துட்டு ரெண்டு பேர்ல யாரு சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. யாராவது பார்க்காம சும்மா குத்து மதிப்புல சொன்னீங்க, அப்புறம் நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு சொல்ல தெரியாம முழிப்பீங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகுங்க. அனிதா அம்மா நல்லா இருக்கலாம், இல்ல ஐஷா அம்மா நல்லா இருக்கலாம்னு பாப்போம். சரியா? ரெடி. இப்போ வரலாம். இப்போ வந்து பாடுப்பா. இப்போ எப்படி இருக்கு டெக்கரேஷன்? அதுக்குள்ள இருந்து அனிதா அம்மாவும் ஐஷா அம்மாவும் வருவாங்க. சரியா? எல்லாரும் நாம இங்க உட்கார்ந்து பார்க்கணும். கரெக்ட்டா மார்க் கொடுக்கணும்பா. உன் சாய்ஸ்க்கு உனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுக்க கூடாது. சரியா? சரிடா. இப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ ஒரே அடி ஐஷா அம்மா பக்கம் சாஞ்சிட்ட, அப்புறம் நாங்க எல்லாரும் வெடி ஆயிடுவோம். சரில. இமோ ரெடியா? அவன் நீ அப்படியே எல்லாரும் ஓடியாங்க. இப்போ நான் போய் படக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். நீயும் நானும் ஒரே மாதிரி சட்டை போட்டுனோம்னா யாருமே தெரியாம போய்டும். சரியா? சரிடா.
ஏங்க அவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றானா, நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க பாருங்க வீட்டை எப்படி அலங்கோலமாக்கி வச்சிருக்கான். எடி ரெண்டு பேர்த்தையும் எப்படி அழகு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? என் மவன் சரியா தான் சொல்றான். அவன் இம்புட்டு வேலை பார்த்து வச்சிருக்கான். அவனுக்காகவாது போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அடியே போட்டினா போட்டிதான், அதென்ன எல்லாருக்கும் முன்னாடி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ வேற, அவன் தான் சின்ன பையன் சொல்றானா, எனக்கு வேற என்னமோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிடையாது, போட்டினா போட்டிதான், வா. இன்னும் ரெடியாம இருக்கீங்க? நானும் ரெடி ஆயிட்டேன். ஒழுங்கா போய் சீக்கிரமா வாங்க. இல்ல இதெல்லாம் ஓவர தெரியல. பகல்லே பசுமாடு தெரியாது, இதுல ராத்திரியில உனக்கு கண்ணாடி வேறையா? நீ வேற எதையாவது சொல்லிக்கிட்டு அவன் பிள்ளைகளுக்காக என்ன நம்ம பண்றான்? உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாங்கின புடவையும் சுடிதாரையும் போட்டுட்டு வர்றதுக்கு வெக்கமா இருக்குதாக்கும். என்னமோ இப்பதான் பாவாடை சட்டையும் அப்படியே மிடியும் அப்படியே நைட் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றுற மாதிரி. பசாம போடியா என்னமா வருது? இல்லைன்னா அப்பாவோட பேண்டையும் சட்டையும் போட்டுடுவாங்க. எப்படி இருக்கேன்னு பாப்போம். சரி சரி கரையாத, விட்டா ஓவரா பேசுவியே. எடி மரியாதை வரப்போறியா இல்லையா? இப்போ பாட்டியப்பா நம்மளாம் வந்துட்டோம். இவ்வளவு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானே? எடி ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையா? அண்ணே சூப்பரா இருக்கடே. அப்பா பிரமாதம். ஆமாடா, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் எதுக்கு கண்ணாடி போட்டுக்கேன்னு தான் தெரியல. எல்லாரும் ரெடி ஆயாச்சு. நாங்களும் ரெடி. நீங்க வர வேண்டியதுதான். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. அத்தை எம்பிட்டு நேரம், சீக்கிரம் வாத்த. ஆயிஷா கிளம்புறதுக்கு தான் ரொம்ப நாடாக்கிடுப்பா. ஏ அப்பா மேக்கப் பண்ணி 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 லேட்டா கோலா இருக்கும். இது எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க? நான் அழகா ஐஸ் அழகான்னு இந்த அத்தா எங்க போனாரு? ஆளையே காணோம். இம்மோ படு சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? ரெண்டு படமே சூப்பரா இருக்கீங்க. ஏலே அஸ்வினி யாருக்கு மார்க் போட போட? அண்ணே தெரியலையேனே. தனி தனியா ஓடுவாங்கன்னு பார்த்தா இப்படி சுவாடியா வந்து நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு மார்க்க கூட்டி போட்டு ஒருத்தருக்கு குறைச்சு போட்டா சண்டைக்கு வந்துருவாங்களே. அடியே ஏன் பொண்டாட்டியெல்லாம் இது? ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க? ரெண்டு பேரும் எலியும் பூனையும் அனுப்பிய. இப்ப ரெண்டு பேரும் சோடியா வந்து நிக்கும் போது அம்புட்டு அழகா இருக்கு தெரியுமா? தினம் தினம் இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா எடுக்கும் எடுக்கும், நல்லா தான் இருக்கும். உம்மோட கண்ணா என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்ல வேண்டியதானே உங்க மார்க்குகளை. நான் அழகா இல்ல அனிதா அழகா? இப்ப சொல்லுங்க, சொல்லிடுவீங்களா? என்னை விட்டுட்டு இவள இல்ல நான் தான் சும்மா விட்டுருவேனா? அடி பாவியலா, இப்படி ரெண்டு பேரும் மிரட்டினீங்கன்னா பாக்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ரெண்டு பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி சளைச்ச வெள்ளன்னு சொல்லுவாங்க. வேற என்னத்த சொல்லுவாங்க? கிட்டி எனக்கே மயக்க வருது. ரெண்டு பேரும் புடவையில அம்புட்டு அம்சமா இருக்கியே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மேக்கப் போட்டதுனால வித்தியாசமே தெரியல. டேய் அஸ்வின், மார்க் யாருக்கு? இப்போ இதெல்லாம் போங்காட்டம். தனித்தனியா வந்தா மார்க் கொடுக்க முடியும் தெரியுமா? இது எப்படி இருக்கு? ஏட்டா அங்க நின்னு ஐசியே பார்த்துட்டு இருப்பீங்களா? இங்க வர போறீங்களா இல்லையா? கிட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர். ரெண்டு பேரையும் தானே பாக்குறேன். ஏட்டா பார்த்தது போதும், கழுத்து சுளுக்கிக்க போகுது. டேய் என்ன யாருக்கு மார்க்கு சொல்லு? அதான் சொல்லிட்டலாம், இதெல்லாம் போங்காட்டம். தனித்தனியா வந்தா மார்க் கொடுக்க முடியும். ஏடி அவந்தி அபி நீங்களே சொல்லுங்க டி. ஆமாம்மா, தனித்தனியா வந்தா மார்க்கு கொடுக்க முடியும் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்று போல அழகா இருக்கீங்க. அப்போ அண்ணன் யாருக்குன்னு மார்க்கு கொடுப்பான்? அதுவும் சரிதான். ஓ அப்படியா? இப்ப வரோம் பாருங்க தனித்தனியா. அப்புறம் ஐயா யாருக்கு மார்க் கொடுக்காருன்னு பாக்குறேன். அனிதாக்கா இல்ல ஐஸ்வர்யாக்கான்னு அதையும் பாப்போம். போட்டின்னு வந்துட்டா போட்டிதான். ஐசம்மா நல்லா கடுக்கோ. அனிதாம்மா போட்டிக்கு ரெடி ஆயிட்டா நீயும் ரெடியா வட. அனிதாம்மாக்காவை விட்டு குட்ட அப்படம் எடுக்க உனக்கு. என் செல்லக்குட்டி ஏன் பக்கம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? விட்டு கொடுப்பனா பாரு. அதையும் பாப்போம். அனிதாம்மா போட்டின்னு வந்துட்டா நீ புடமுடுக காட்டி ஓடிடாத. எப்பவும் அடிச்சு போடைக்கு முன்னாடி நிக்கணும் சரியா? அஸ்வினோட அம்மா கடனை நிரூபிக்கிற. சொல்லிட்டல என் தங்க சொல்ல பிறகு கேட்காமலா இருப்பேன். பாரு அம்மா எப்படி வர்றேன்னு. அடியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்ச வல்லடி. எவ ஐசு எவ அனிதானே தெரியலையே. பின்ன போட்டின்னு வந்துட்டா எப்படி? ஏதா நான் தான் அனிதா. என்ன கண்ணு பத்தலையா உங்களுக்கு? தெரியுது தெரியுது, நல்லாவே தெரிகிறது. இல்லே இப்ப சொல்லல மார்க் யாருக்கு? போய்சம்மா ரெண்டு படுக்கும் தான் மாடுக்கு. இப்படி எல்லாம் வந்ததுன்னா நான் என்ன செய்யட்டும்? ரெண்டு படமே படிச்சோக்க சூப்பரா இருக்கியே.
என்ன உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியுதா? நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, அனிதா மிரட்டுறங்கிறதுக்காக அவ தான் சூப்பரா இருக்கான்னு யாராவது சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நல்லா பார்த்து அப்புறமா சொல்லுங்க. அத்தை சூப்பர் அத்தை, 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க. ஆமாமா, படிச்சோக்கா இருக்கீங்க தெரியுமா? யோ பாட்டுக்கிட்டே இருக்கிற வாயிலன்னு கொள்ளுக்கட்டியா பட்டுக்கிட்டு யாரு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அந்த பையன் மாடுக்க போடுவான். ஒன்று இவளை சொல்லணும், இல்லைன்னா அவளை சொல்லணும். 2 சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கேரு. ஏடி, அவளோட விட என் கண்ணுக்கு நீ தான் சூப்பரா தெரியுத. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. எப்பவுமே என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தான் சூப்பரா தருவேன். ஒரு 2 வடையும் பார்த்து மாடுக்க சொல்லுவோன்னா அந்த பையன் வடை முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நீர் ஏதாவது சொன்னாதானே? இதுல 2 வரைக்குமே சரி சமமான மதிப்பெண்கள். சரியா? இப்ப போய் மாத்திட்டு வாங்க, சீக்கிரம் டைம் ஆகுதுல. ஏலே, ஒரு பேச்சுக்கு தான் ஃபேஷன் ஷோன்னு சொன்னேன்னு நினைச்சேன். இங்க பார்த்தா இவனு 2 பேரும் மழுக்கு நிப்பா போல இருக்க. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. குத்து மதிப்பா மார்க்க போட்டுட்டு நான் அண்ணன் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். மாட்டிக்கிட்டு முழிக்க போடுறது நீதான். கடைசில சொல்லிவிடுவேன், அப்பா சொல்லிதான் ஊளுக்கு ஊள மார்க் போட்டேன்னு சொல்லிடுவேன். சூப்பர்ல தம்பி, நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடும். அப்பாக்கு அப்படிதான் கும்முன்னு குத்து 2 அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு. டேய் மவனே, நீயுமாடா? எல்லாரும் தான் என்ன பழி வாங்குறாங்கன்னா நீயும் சேர்ந்துக்கிட்டியா? ஆமாப்பா. ரெடியாடு, நம்ம ஓடி போறதுக்கு தான் ரெடியா இருப்போம்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வேணும்னே போட்டி போட்டு ஒருத்தர் சடி சமமா வடாக. பின்ன எப்படி மார்க் கொடுக்கறது? இல்ல, அதுதான் திறமைங்கிறது. உன்கிட்ட அந்த திறமை இருந்தா குடு பாப்போம் எப்படி இருக்குன்னு. காஸ்டியூம் படி பார்க்க போனா அனிதா அம்மா Dress கொஞ்சம் கிராண்டா தெரியுது. ஐசம்மா Dress கொஞ்சம் மேல டல் அடிக்குது. ஆனா ஹேர் ஸ்டைல் பார்க்க போனா அனிதா அம்மாவோட ஐசம்மா ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா லுக்கா தெரியுது. அப்புறம் காஸ்டியூம்ல அனிதா அம்மாவோட ஐசம்மாக்கு வந்து நல்லா நெக்கு கிட்ட நல்லா கொடுத்துருக்கான். அது கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கு. சிரிப்பு ஸ்மைல் 2 பேருமே நல்லா தான் பண்றீங்க. எடக்குடைய ஒரு ஆஃப் மார்க்கு இதுல அனிதா அம்மாக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஐசம்மா தான் இதுல கொஞ்சம் நல்லா சூப்பரா தெரியுறாங்க. இல்ல, ஹாஃப் மார்க் எனக்கு கூட கொடுத்தனா, அப்ப ஐசம்மா சூப்பரா தெரியானா எனக்கு எப்படில கொடுப்ப? இதுவும் பாயிண்ட் தான். அப்ப 2 பேருக்குமே 5 ஈக்குவல் மார்க். சரியா? சூப்பர்ல தம்பி, 2 பேருமே சரிசமமா தான் இருக்காங்க. எனக்கே அப்படித்தான் தோணுச்சு. எடி ஐசு, இவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏடி, 2 பேரும் இப்படி சரிசமமா போட்டுட்டு வந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன சரிசமமா வராம எப்படி வருவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. போட்டின்னு வந்துட்டா போட்டி தான். வா அனிதா. ஏமா, இன்னும் எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? ஏமுட்டி, அதுக்குள்ளேயும் உனக்கு சளிப்பு வந்துட்டாக்கும். ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தா தின்னுட்டே பாப்பா. கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி முதல்ல முடிங்க, அப்புறமா சாப்பிடுவோம். இல்ல, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரட்டா? இப்போ அதெல்லாம் வேண்டாப்பா. முதல்ல 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிக்கட்டும், அப்புறமா சாப்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனா ஜட்ஜுக்கு தான் லைட்டா பசி வயித்த கிள்ளுது. யாராவது ஜூஸ் காஃபி கொண்டாந்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா பேப்பர்ல சிந்திட்டேன்னா தொலைச்சு போடுவாளுவா. சரி எல்லாரும் வரட்டும். இல்ல, நீ வேணா ட்ரெஸ் மாத்திட்டு போய் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்துரு. அப்போ மாடுக்கு இல்ல தம்பி, அதை அத்திட்டாங்கன்னு வச்சிட்டு போவான்னு அத்தை போட்டுக்குவா. அதெல்லாம் வேண்டாம், நான் போய் ட்ரெஸ் மாத்தணும், டைம் ஆயிடும். அனிதா தொலைச்சு போடுவா. வாங்க, என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. பாட்டியானே நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி அனிதா அம்மா ஹேர் ஸ்டைல் ஐசம்மாவும், ஐசம்மா ஹேர் ஸ்டைல் அனிதா அம்மாவும் வச்சிருக்காங்க. 2 பேருமே போட்டு சோக்கா எடுக்காங்க. ஐசம்மா ட்ரெஸ் வேட மாதிரி சூப்பரா இருக்கு. அனிதா ட்ரெஸ்ஸும் வேட மாதிரி சூப்பரா இருக்கு. இல்ல, இத சொல்றதுக்கு நீ ஒரு நடுவர். இதுல ஐசம்மாக்கு தான் மார்க் கொடுக்க முடியும். ஏன்னா ஐசம்மா ட்ரெஸ் தான் சூப்பரா டிஃபரெண்டா லைட் கலரா அப்புறம் வித்தியாசமா இருக்கு. சரியா? ஒன் ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா பிங்க் டார்க்ல இருக்குது. நான் இதுல ஐசம்மாக்கு 5 மார்க்ஸ், உனக்கு 4.5 மார்க் கொடுத்துருக்கேன். யோ, எந்திரிச்சு வந்தேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்படி சொதப்பிட்டிய குமாரு. போ,
படு சோக்கா ஹேண்ட்ஸமா வா சரியா? ஆமல நான் மேல வெளிக்கே ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி உனக்காக ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டு வருவேன். நீ என்னன்னா அவ சூப்பரா இருக்கான்னு சொல்வேன். ஐயோ அனிதாமா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு எது செட் ஆகுமோ அதான் செட் ஆகும். நீ எதுக்கு ஐசம்மா ஹேர் ஸ்டைல்ல வந்த? ஐசம்மா வா ஹேர் ஸ்டைல்ல போட்டு அப்படியே டாப் டக்கர் ஆயிட்டு தெரியுதா? இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏன் ஹேர் ஸ்டைலு அவளுக்கு சூட் ஆகாது, ஆனா அவ ஹேர் ஸ்டைல் எனக்கு சூட் ஆகுமா? அப்படிதான் ஐசம்மா. சரி சரி வா ஐசு மாத்திட்டு வருவோம். அடியே இன்னும் எத்தனை ட்ரெஸ் தான் வச்சிருக்கியே? இப்பவே சொல்லிட்டா எப்படி? நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன பார்க்கல அவளை பார்க்கல அவளை தான் பார்த்தா அதனால மார்க் கொடுக்கல அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? சூப்பர் அத்தை, ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க. யோ நான் பார்க்க வேண்டாம், நீர் பசாட்டி முன்னாடி வந்து நின்னுகிட்டே இருந்தா நான் எப்படி பார்க்கறது? அடியே என் ஐஸ்வர்யா ராய், இப்ப பாரு. ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கீங்க. இல்ல இருங்க, நான் இப்ப வர்றேன். எங்க போற? லேடிஸ் Dress மாத்திர நடத்துற, நீ எதுக்கு அங்க போற? பேசாம இங்கே எடு. இல்ல இருங்கல, இப்ப வந்துடுறேன். அண்ணே பச்சனே நம்மள விட்டுட்டு அப்பா ஓடி போயிட்டு. அடமுடி பாப்பா, அப்பா எங்க போகுது? வெயிட் பண்ணுங்க. சரிண்ணே. என்னப்பா நீ நடுவுல வந்து நிக்கிற? இல்ல அம்மா பிரேக் விட்டுருவோம், இன்னொரு வீடியோவா ஈவினிங் கண்டினியூ பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டா. இதுக்கே இம்பட்டு நேரம் ஆயிட்டு. நேத்து எடுத்த பாதியே இம்பட்டு நேரம் ஆகி போச்சு. மீதிய கண்டினியூ பண்ணி ஈவினிங்கா போடுவோம்னு சொல்லிட்டா. இது வடையா? இன்னொரு வீடியோ ஈவினிங் வரும், ஃபேஷன் ஷோவோட முடிவு எப்படின்னு அப்ப பார்க்கலாம். நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம், கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ஈவினிங் ஒரு வீடியோல வரோம். மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம் சரியா? எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவினிங் கமெண்ட்ஸோட வர்றோம் சரியா? I love you my dear family and friends. Thank you so much. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும்ல, அப்பனா ஃப்ரெஷ்ஷா மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லாரும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பிரேக் போயிட்டு அப்புறமா அடுத்த வீடியோ கண்டினியூவா வரோம் சரியா? I love you my